மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே. உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும், உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்திற்காய் கதறணுமே, அழியும் உலகத்திற்காய் கதறணுமே. அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும். வெற்றி கீதங்கள் நான் பாடணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும், ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும். வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும், வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே,
மறுரூபம் ஆகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும், உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த இரவு வேளையில் அகாப்பே ஆன்லைன் ஜெபத்திற்காக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிக அருமையான ஒரு பாடலை நாம் கேட்டோம். அதை பாடின பக்தன் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை, தன்னுடைய வாஞ்சைகளை கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார். தேவனோடு உறவாடுவது, எப்படி ஜெபிக்கணும், ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும், பல காரியங்களை அவர், இது ஒரு ஜெபம். இந்த பாடல் ஒரு ஜெபம். பாடலை வார்த்தைகளாகவும் நாம் சொல்லலாம், பாடலாகவும் நாம் சொல்லலாம். சங்கீதக்காரனுடைய பல சங்கீதங்கள், சங்கீதம்னா பாடல், ஆனால் அது ஜெபமாகவே காணப்படுகிறது. இந்த பாடல் உங்களுடைய உள்ளத்தை நிச்சயமாக தொட்டிருக்கும். எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் என்பதை சில காரியங்களையாவது நீங்கள் கற்றிருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களோடு நான் வழக்கமாக 3 குறிப்புகளை பேசுவது வழக்கமாக வைத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் 3 குறிப்புகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய என்னுடைய இந்த தியானத்தின் தலைப்பு ஜெபம் இன்மை சத்துருவின் தந்திரம். ஜெபமே நமது ஜீவன். நீங்கள் அங்கே என் கூட சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஜெபம் இன்மை சத்துருவின் தந்திரம், ஜெபமே நமது ஜீவன். அதாவது ஆங்கிலத்தில் ப்ரேயர்ஃபுல்னஸ் அப்படின்னா முழுமையான ஜெப வாழ்க்கையை குறிக்கிற வார்த்தை. அதே ஆங்கிலத்தில் ப்ரேயர்லெஸ்னஸ் அப்படின்னா ஜெபமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜெபமுள்ள வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கை, ஜெபம் இல்லாத வாழ்க்கை சத்துருவின் தந்திரத்தில் அகப்பட்டு இருளிலே சிக்கி கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு ஜெபமே ஜீவனாக இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக நான் சொல்ல விரும்புகிற வசனம் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் chapter 12 verse 23. அங்கே ஜெபம் செய்யாமல் இருப்பது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் என்பதை தேவனுடைய மனிதனாகிய சாமுவேல் விளக்குகிறார். அவர் அங்கே என்ன சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்ன அடிப்படையில் அங்கே சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற நாடுகள், தேசங்கள், ஜனங்க கூட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ராஜா, ஒரு தலைவனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட கேட்குறாங்க. சாமுவேலுடைய பார்வையில் அது அடாத ஒரு காரியமாக தெரியுது. ஏன் இப்படி கேட்குறீங்க? கர்த்தரே உங்களை ஆளுகை செய்கிறார்,
நேரடியாகவே கர்த்தர் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரங்களில் பேசுகிறார், தரிசனம் தருகிறார், வார்த்தைகளை கேட்கிறீங்க. ஏன் இப்போ உங்களுக்கு மற்ற ஜனங்களைப் போல ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல போய் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு சாமுவேல் ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். அவங்க ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் அவர்களுக்கு ராஜாவாய் இராதபடிக்கு என்னை தள்ளி விட்டு ஒரு மனிதன் தங்களை ஆளுகிற ராஜாவாக வர வேண்டும் என்று இந்த மக்கள் கேட்டாங்க. சரி, அவங்க கேட்டபடியே நான் ஒரு ராஜாவை நான் கொடுப்பேன். ஆனால் அந்த ராஜாவால் அவர்கள் அடைய போகிற வேதனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் என்னங்கிறத சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தெளிவாகவே சொல்லிடுறார். அதற்கப்புறம் நடந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகளை தேட போன சவுலை கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றார், இவன் தான் நான் தெரிந்து கொண்ட மனிதன், இவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறாரு. சவுல் ஆரம்பத்தில் தயங்குகிறான். அதற்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்ன போது அவன் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இதை குறித்து கடந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையில் கூட இந்த சவுல் அதை பற்றிய அவனுடைய வீழ்ச்சியை பற்றிய காரியங்களை நாம் பேச கேட்டோம். பாருங்க, தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் உண்மையான ராஜாவாகிய ஆண்டவரை தள்ளிவிட்டு மனித ராஜாவை தேடினது ஒரு பொல்லாப்பான காரியமாக இருந்தது. அது கர்த்தருடைய பார்வைக்கும் நல்லா இருக்கல. அதனால தான் சாமுவேல் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்றீங்க, அவருடைய நேரடி அரசாட்சிக்கு கீழே இருக்க உங்களுக்கு மனம் இல்லை, மற்ற மதத்தாரை போல இனத்தாரை போல நீங்களும் உங்களுடைய வழிகளை சொந்தமாக தேர்ந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள். அதனால நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். ஏன்னா தேவனுடைய கோபமோ எரிச்சலோ உங்கள் மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுவீங்க. அந்த ஒரு மன வேதனையில் தான் சாமுவேல் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் போயிருப்பேனானால் அது கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வதற்கு சமம். அந்த காரியம் எனக்கு தூரமாய் இருப்பதாக. ரொம்ப பைபிளில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. நல்ல கவனிங்க, இதை நான் 3 குறிப்புகளாக சொல்லித்தரேன். முதல் குறிப்பு, ஜெபம் இல்லாமை தேவனுக்கு விரோதமான பாவம். Prayerlessness is a sin against God. ஜெபிக்காமல் இருப்பது ஏதோ ஒரு சிறிய பலவீனம் அல்ல, அது தேவனுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய பாவமாக காணப்படுகிறது. நல்ல அந்த வார்த்தைகள்லாம் கவனியான பெரிய பிரசங்கம் கிடையாது, சுருக்கமாக சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஜெபிக்காமல் இருப்பது ஏதோ ஒரு சிறிய பலவீனம் அல்ல, தேவனுடைய பார்வையில் அது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது. நாம் வாழ்கிற இன்றைய சமுதாயத்தில் சத்துருவானவன் ஒழுக்கக்கேட்டையும் குழப்பத்தையும் விதைப்பதற்கு முன்பாக தேவ பிள்ளைகளின் ஜெப வாழ்க்கையை தான் முதலில் சீர்குலைக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. சமுதாயம் சீர்குலைக்கப்படுவதற்கு முன்பு, தனி மனித வாழ்க்கை ஒழுக்கங்கள் சீர்குலைவதற்கு முன்பு, ஒரு தேசம் சீர்குலைவதற்கு முன்பு சாத்தான் எதை சீர்குலைக்கிறான் தெரியுமோ? அவன் செய்ய போகிற படு பயங்கரமான காரியங்களை எல்லாம் தங்கள் மன்றாட்டு ஜெபத்தினாலே தடுத்து நிறுத்துகிற வல்லமையான ஜெபத்தை செய்கிற தேவ பிள்ளைகளை
ஜெபம் செய்யாதவர்களாக மாற்றுவதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். ஏன்னா தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபித்தார்களானால் சத்துருவால் ஒருபோதும் செயல்பட முடியாது. அதனால தேசத்தை அவன் முதல்ல அழிக்கிறது இல்லை, ராஜ்யங்களை சாம்ராஜ்யங்களை அழிப்பதற்கு முன்பு அவன் அழிக்கிற முதல் காரியம் தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை சீர்குலைத்து போடுகிறான். தேவ மக்கள் ஜெபத்தை குறித்த சீரியஸ்னஸ் இல்லாம அவங்கள மாத்திடுறான். ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்ண வைப்பான், ஆனா அது அவனுடைய திட்டங்களை ஒருபோதும் பாதிக்காது. அதனாலதான் இங்க சொல்றார் பாருங்க, தேவ ஜனங்கள் அழியணுங்கிறது சாத்தானுடைய திட்டம். அப்படி நடக்காம இருக்கணும்னா தேவ ஜனங்களுக்காக மன்றாடி தேவனுடைய சமூகத்துல பாதத்துல விழுந்து கிடந்து ஜெபிக்க வேண்டியது சாமுவேலை போன்ற தேவ மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாம இருந்தேன்னா அது தேவனுக்கு விரோதமான பாவமா இருக்கும், அந்த பாவமான காரியம் எனக்கு தூரமா இருக்கட்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் உங்கள் அக்கிரமங்கள், பாவங்கள், கலகங்களுக்கு உரிய தண்டனை உங்கள் மேல் வராதபடி உங்களுக்காக நான் பரிந்து பேசி மன்றாடுவேன் என்று அங்கே சாமுவேல் சொல்லுகிறார். உதாரணத்துக்கு பாருங்க, ஜெபமற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இதையும் நம்ம கடந்த வாரங்களில் சபையில் கேட்டோம். சவுல் ராஜா ஆரம்பத்தில் நல்லா தான் ஆரம்பிச்சான். ஆவியில ஆரம்பம் பண்ணின அவன் மாம்சத்தில் போய் முடிச்சான். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு அவன் விலக ஆரம்பித்தான். தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற பழக்கத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்து கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலத்துல எதிராளிகள் யுத்தம் செய்யறாங்க. தேசத்திற்கு விரோதமா பெரிய யுத்தம் நடக்க போகுது. இவன் எந்த விதத்திலும் தேவனிடத்துல விசாரிக்க தகுதியற்றவனாய், முடியாதவனாய், இயலாதவனாய், பலவீனனாய் அவன் மாறிட்டான். அப்போதான் நம்ம படிக்கிறோம், 1 சாமுவேல் 28வது அதிகாரத்துல படிக்கிறோம், எந்த விதத்திலும் கர்த்தர் தன்னோடு பேசாதபடியால் அவன் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடி சென்றான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எவ்வளோ ஒரு பரிதாபகரமான அழிவு பார்த்தீங்களா? இதே சவுல் தான் ராஜாவான போது தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க, அஞ்சனம் பார்க்கிறது, இவங்களை எல்லாரையும் அழிச்சு கட்டினவன். ஆனா அவனே கேட்குறான், எப்பா இப்போ கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டுறாரு, இப்போ இந்த யுத்தம் நெருக்கடி, சாமுவேலையும் காணும், நான் என்ன செய்யட்டும்? தேசத்தில் எனக்காக குறி சொல்லுகிற யாராவது இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறா, அவள் நமக்காக அஞ்சனம் பார்ப்பா, குறி சொல்லுவா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய வீழ்ச்சி! பயங்கரமான பலசாலி, பலவான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனால் ஜெபமின்மை, தேவனோடு தொடர்பு இல்லாத வாழ்க்கை அவனை இப்போ கொண்டு போய் அசுத்த ஆவிகள் மூலம் செயல்படுகிற ஒரு பெண்ணுக்கு முன்னால அவனை கொண்டு போய் நிறுத்துது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். உன்னுடைய உண்மையான பலனை உன்னை விட்டு எடுத்துட்டா போலியான பலன்களை தேடி நீ போகணுங்கிறது சாத்தானுடைய தந்திரம். ஏன் ஜெபம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? அதுதான் நம்முடைய ஜீவன், அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. ஜெபம் பண்ணாம கூட தலைவர்களா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவ வல்லமை, தேவ பலன் நம்மிடத்துல இருக்காது. பாருங்க, சவுல் ராஜாவுடைய பரிதாப நிலைமை. ஜெபம் இல்லாமை அவனை சாத்தானுடைய சக்தியினால் செயல்படுகிற ஒரு குறி சொல்லுகிற பெண்ணினிடத்துல கொண்டு போய் நிறுத்துகிற பரிதாப நிலைமைக்கு அவன் வந்தான். அமெரிக்காவில் இருந்த ஒரு பிரபலமான பிரசங்கியார் ஒரு கூட்டம் நடத்தினார் ஒரு பட்டணத்தில்.
அவர் அந்த நோட்டீஸ்களில் என்ன சொன்னார் தெரியுமோ? அமெரிக்காவில் உள்ள மிக பெரிய பாவத்தை குறித்து நான் பிரசங்கிக்க போகிறேன் அப்படின்னு அதில் போட்டிருந்தார். ஒரு பாவமா 2 பாவமா? ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று நினைச்சாங்க. குடியை பற்றி பேசுவாரோ, சினிமாவை பற்றி பேசுவாரோ, சூதாட்டங்களை பற்றி பேசுவாரோ, விபச்சாரத்தை பற்றி பேசுவாரா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று நினச்சிக்கிட்டு எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து கூடி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பிரசங்கியார் என்ன சொன்னார் தெரியுமா? பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது, அமெரிக்காவில் நடைபெறும் கொலைகள், கொள்ளைகள், போதைப் பொருட்கள், குடும்ப பிரிவினைகளுக்கெல்லாம் மூல காரணம் ஜெபம் இல்லாமையே அப்படின்னு பிரசங்கித்தார். பாருங்க, மக்கள் நினைச்சதெல்லாம் ஏதோ ஒன்று, அது பாவம் இது பாவம் நினைச்சாங்க. ஆனால் இவர் சொல்றாரு, இவ்வளவு பாவங்களுக்குமே காரணம் அமெரிக்க மக்கள் தேவனை தேடுவதை விட்டுவிட்டார்கள், ஜெபிப்பதிலே குறைந்து போய்விட்டார்கள், ஜெப பழக்க வழக்கங்கள், ஜெப கூட்டங்கள் குறைந்து விட்டன. அதனால அமெரிக்க தேசத்தில் பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று ஒரு முக்கியமான சத்தியத்தை அவர் பேசினார். மக்கள் ஜெபிக்க தவறும் போது சாத்தான் இளைஞர்களையும் இளம் பெண்களையும், அப்படின்னா டீன்ஸ் அண்ட் யூத்ஸ், குடும்பங்களையும் எளிதாக தன்னுடைய வலைக்குள் வீழ்த்தி விடுகிறான். புரியுதா உங்களுக்கு? ஒரு தோட்டம் போடுறோம், சுற்றிலும் வேலி அடைக்கலை அப்படின்னா நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் உள்ள போய் அதை அழிச்சிடும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபைகள், நம்முடைய தொழில்கள், பட்டியல் போட்டுக்கிட்டே வாங்க, எல்லாமே ஜெபம் என்கிற வேலிக்குள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்படாத குடும்பங்கள், சபைகள், தொழில்கள், இளைஞர்கள், பெரிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பூந்து சாத்தான் அவர்களை தன் வலையில் வீழ்த்துவது அவனுக்கு மிக எளிதாக இருக்கிறது. ஸோ அப்போ முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெபம் இல்லாமை தேவனுக்கு விரோதமான பாவம். 2, சத்துருவின் பிரதான லட்சியம் நம்முடைய ஜெப வாழ்க்கை. அதாவது அவன் குறிவைத்து அடிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமோ? ஜெப வாழ்க்கை. நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே நான் சொன்ன உடனே உங்கள் மனசாட்சியில் குத்த ஆரம்பிச்சிருக்கும். நாம் சபைக்கு செல்வதையோ, உற்சாகமாக ஆடி பாடி ஆராதனை செய்வதையோ, அங்க ஊழியத்துக்கு போறேன் இங்க ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி அலைந்து திரிவதையோ சாத்தான் கண்டு பயப்படுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜெபிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் ஆடுறேன் பாடுறேன், நான் சபையில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பல ஊழியங்கள் செய்கிறேன், ஓகே, அதுக்கெல்லாம் சாத்தான் பயப்படுறதில்லை. நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு ஜெபத்தின் மூலமாக தேவனோடு பேச துவங்கும் போது அவனுடைய ராஜ்யம் நடுநடுங்க ஆரம்பிக்கிறது. எனவேதான் அவன் முதலாக நம்முடைய ஜெபத்தை முடக்கி போட முற்படுகிறான். வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 26:41, மேத்யூ சாப்டர் 26 verse 41. நீங்கள் சோதனைக்குள் பிரவேசியாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சாத்தான் 1000 சோதனை வலைகளை வீசினாலும் அதுல நீங்க சிக்கி கொள்ளாம இருக்கணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு வசனம் நமக்கு எல்லாரும் தெரிந்த வசனம் 1 பேதுரு 5:8, 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான்.
தெளிந்த புத்தியோட இருங்க, விழித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கெத்சேமனே தோட்டத்துல இயேசு கேட்கிறார், நீங்க இந்த இடத்துல பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர், நீங்க இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா எவ்வளோ தூரம் போகுமோ அந்த இடத்துல போய் இயேசு முழங்காற்படியிட்டு வியாகுலப்பட்டு இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். தன்னுடைய சீசர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு வர்றாரு, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் அவங்கள பார்த்து கேட்குறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு ஜெபத்தில் விழித்திருக்க கூடாதா, முடியாதா உங்களால? அப்படி ஆண்டவர் சொல்லியும் 2ஆம் தடவை வந்து பார்க்குறார், அப்பவும் தூங்குறாங்க. 3ஆவது முறை வந்து பார்க்குறாரு, அப்பவும் தூங்குறாங்க. அப்போதான் சொல்றாரு, சரிப்பா, நீங்க நல்லா தூங்கி இளைப்பாருங்க, இதோ மனுஷகுமாரன் பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரம் வந்தாச்சுன்னு சொல்லி இயேசு அங்க சொல்றார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? அன்னைக்கு தான் காலையில் சொல்லி இருக்கிறான், இவங்க எல்லாரும் உம்மை மறுதலித்தாலும் சரி, நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, மரிப்பேனே ஒழிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி வீர வசனம் பேசினான். ஆனா இங்க 1 மணி நேரம் என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அவன் ஜெபிக்கல. அதனுடைய விளைவு என்ன தெரியுமோ? இயேசு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட நேரத்துல சேவல் கூவுவதற்கு முன்பு 3 முறை பச்சையா, நம்ம ஊர்ல சொல்றோம்ல பச்சை துரோகம்னு, அத மாதிரி பச்சையா இயேசுவை மறுதலித்தான். அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பைபிள்ல படிக்கிறோம். இப்ப புரிஞ்சாச்சா? ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சாத்தான் பலவீனப்படுத்தி எடுத்துட்டான்னா எந்த துரோகத்திற்கும் நம்ம ஆளாக நேரிடும். வாய் வசனம் எவ்வளவு வேணாலும் வீர வசனம் பேசுகிற பலரை நாங்க பார்த்திருக்கிறோம். வாய் சொல்லில் வீரரடின்னு ஒரு பாடலினுடைய அடி இருக்கு. இன்னைக்கெல்லாம் நம்மில் பலர், நான் இயேசுக்காக ரத்த சாட்சியா கூட மறிச்சிடுவேன், நிஜமா மறிச்சிடுவேன், நீ கண்டிப்பா மறிக்க முடியாது. ஜெபத்தின் வல்லமை இருந்தால்தான் அது போன்ற சவாலான சூழ்நிலைகளை நீ ஜெயிக்க முடியும். ஜெபம் இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட வீராதி வீரனும் விழுந்து போவான் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு ஒரு உதாரணமாய் இருக்கிறார். 3வது காரியம், தனி ஜெபம் தேவனோடுள்ள உறவின் உயிர் நாடி. தனி ஜெபம் தேவனோடுள்ள உறவின் உயிர் நாடி. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை வந்து தனி ஜெபம், பர்சனல் பிரேயர், பிரைவேட் பிரேயர். என்ன இது? குடும்ப ஜெபமும் குழு ஜெபமும் அவசியம்தான். இப்போ நம்ம வந்து குடும்பமா, அகாப்பேங்கிற ஒரு குடும்பமா, ஒரு குழுவா, அதுவும் ஆன்லைன் மூலம் ஜெபிப்பதற்கு நாம கூடி வந்திருக்கிறோம். ஆனால் ஒருவனை பாவத்தின் பயங்கரமான கண்ணிகளுக்கு விலக்கி காப்பது இது மாதிரி கூட்டமான ஜெபம் அல்ல, குழு ஜெபம் அல்ல, அவனுடைய தனி ஜெபம்தான் அவனை பாவத்தினுடைய பயங்கரமான வல்லமைக்கு விலக்கி காக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பனிடம் ஒரு பிள்ளை பேசுவது போல இருதயத்தின் ஏக்கங்களை, வேதனைகளை, வருத்தங்களை, எதிர்பார்ப்புகளை அவருக்கு முன்பாக கொட்டி ஜெபிப்பதுதான் உண்மையான தனி ஜெபம். இது போன்ற குழு ஜெபத்துல இப்போ எத்தனை பேருக்கு ஜெபிக்க நேரம் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம ரொம்ப திறமையா கில்லாடித்தனமா செஞ்சிடறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தனி ஜெபம் இருக்கா? காலை ஜெபம் இருக்கா? மதிய ஜெபம் இருக்கா? இரவு ஜெபம் இருக்கா? ஒருவேளை நடு இரவில் ஆண்டவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு உணர்வை தருவாரானால் ஜெபிக்கிற வழக்கம் நமக்கு இருக்கிறதா? பிரைவேட் பிரேயர், பர்சனல் பிரேயர்.
ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், Matthew chapter 6 verse 6, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அரை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பாருங்க, அங்க யாருமே இல்லை, நானும் தேவனும் தான், தகப்பனும் பிள்ளையும் தான். இந்த ஜெபம்தான் மிக மிக அற்புதமான ஜெபம். கூட்டு ஜெபம் தேவை, சபை ஜெபம் தேவை, ஜெப முகாம்கள், எல்லாம் முக்கியம். ஆனா மிக மிக வல்லமையான வெற்றிகரமான ஜெபம் தனி ஜெபம். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 62:8, Psalm 62 verse 8, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். பாருங்க என்ன அழகா சொல்றார், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இருதயத்தை ஊற்றின ஒரு நபர் யாருன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? அன்னாள் தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். நம்ம மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கின ஜான் வெஸ்லி, மாபெரும் தேவ மனிதன். அவருடைய சகோதரன் தம்பியுடைய பெயர் சார்லஸ் வெஸ்லி. ஜான் வெஸ்லி அப்படி இடிமுழக்கமாய் பேசுகிற பிரசங்கியார். அவர் பிரசங்கிப்பதற்கு முன்பும் பிரசங்கித்த பின்பும் அற்புதமான உள்ளத்தை உருக்குகிற பாடல்களை பாடுகிறவர் சார்லஸ் வெஸ்லி. இவங்க அம்மா பேர் தான் சூசன்னா வெஸ்லி. சூசன் சொல்றோம் இல்லையா, அவங்க அப்பா ஒரு சபையினுடைய போதகர். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 19 பிள்ளைகள். சூசன்னா வெஸ்லி அம்மாவுக்கு 19 பிள்ளைங்க. இந்த 19 அந்த காலத்துலலாம் வாஷிங் மிஷினும் கிடையாது, கேஸ் அடுப்பும் கிடையாது, எல்லாம் விறகு அடுப்பு. அது மாதிரி அந்த காலம் அது. வேலைக்கெல்லாம் ஆள் வைத்து கொள்ளுகிற அளவுக்கு அவங்களுக்கு வசதியெல்லாம் கிடையாது. போதகராகிய தன்னுடைய கணவரை கவனிக்க வேண்டும், வீட்டை பராமரிக்க வேண்டும், 19 பிள்ளைகளுடைய சமையல் செய்யணும், துணிகளை துவைக்கணும், அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். என்னென்ன 19 பிள்ளைகளை ஒரு அம்மா பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுலேயும் போதகருடைய மனைவி, கேட்கவே வேண்டாம் வேலை பழுவுக்கு. நீங்களாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போதகருடைய மனைவின்னா அப்படியே சொகுசு இருக்கிறாங்க. ஆனால் எங்களை போன்ற ஆட்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் தரல. நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கேட்கல. சரி, காரியத்துக்கு வருவோம். அந்த அம்மாவை பற்றி சரித்திர குறிப்புகள் எக்கச்சக்கம் இருக்குங்க. ராத்திரியில தன்னுடைய பிள்ளைகள் 19 பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிள்ளைக்கிட்டையும் போய் அவங்க மேல கை வைத்து, அவர்கள் எல்லாரும் தேவ பக்தியுள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் சாத்தானால் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளை மேலையும் கை வைத்து அந்த அம்மா ஜெபிப்பாங்களாம். அது மாத்திரம் இல்ல, இது பிள்ளைகளுக்காக இரவுல ஜெபிக்கிற ஜெபம். இந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தனக்கென்று ஒரு தனி ஜெப நேரத்தை வைத்திருந்தாங்க. இப்போ நம்ம முக்காடு போடுறோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி அவங்க நாட்டிலெல்லாம் தலையில் கட்டுறாங்களா, இப்போ என்ன பேர், ஸ்கார்ஃப். அந்த அம்மா எப்போ ஸ்கார்ஃபை எடுத்து தலையில் கட்டிட்டாங்களோ அந்த அறைக்குள்ள அந்த அம்மாவுடைய போதக புருஷன், கணவர் போதகர், அவர் போகமாட்டார். இந்த 19 பிள்ளைகளும் அந்த தலையில் போட்டிருக்கிற முக்காட்டை அந்த அம்மா எடுத்து அந்த ரூமை விட்டு வெளியே வரும் வரைக்கும் அந்த ரூமுக்குள்ளே யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய பரம தகப்பனோடு அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. என்ன ஒரு அற்புதம்! இதை நான் இன்னைக்கு சாயங்காலம் படித்தப்போ ரொம்ப மனசுக்கு, ஏன்னா என்னுடைய தாயார் பெரும்பாலும் அப்படி தான் ஜெபித்திருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய தாய்மார் அப்படிலாம் ஜெபித்திருந்தாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். சரி, காரியத்துக்கு நான் வரேன். அப்போது பிற்காலத்தில்
அந்த அம்மாவனுடைய நிறைய பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாங்க. உலக அளவில் சரித்திரத்தில் இடம்பெறும் அளவுக்கு ஜான் வெஸ்லி பிரசங்கியாராகவும், சார்லஸ் வெஸ்லி ஒரு பெரிய இசையமைப்பாளராகவும், நல்ல பாடகராகவும் மாறி பல பல ஆயிரம் மக்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அவங்க தாயாகிய சூசன்னா வெஸ்லியினுடைய தனிப்பட்ட ஜெபம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிமாரே, தகப்பன்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிங்க. இன்றைக்கு திருச்சபைகளில் கிறிஸ்தவ உலகத்தில் காணப்படுகிற, நான் தைரியமாக சொல்கிறேன், ஒரு ரொம்ப கேவலமான காரியம் என்ன தெரியுமா? தங்கள் பிள்ளைகளை பற்றி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி ஊரில் இருக்கிற ஜெப கூட்டத்திலலாம் போய் உங்கள் பிள்ளைகளுடைய மான மரியாதையை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ஏன்? அதே ஜெபத்தை நீ பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கண்ட இடத்துலலாம் போயிட்டு பிள்ளைகளுடைய அந்தரங்க பாவங்கள் தவறுகளை சொல்லி இதுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்றது தேவனுக்கு பிரியமற்ற காரியம். நான் சொல்றேன், ஓம் பிள்ளைக்காக நீ கண்ணீர் விடுவது போல நான் கூட விட முடியாது. நான் என் பிள்ளைகளுக்காக ஒருவேளை கண்ணீர், அதுக்காக நம்ம சபை பிள்ளைகள் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லலை. உங்க அளவுக்கு என்னால் முடியாது. ஏன்னா அவங்க உங்களுடைய ரத்தம், உங்களுடைய மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாங்க. பெற்றோர், நம்முடைய தனி ஜபம்தான் நம்முடைய பிள்ளைகளை மாற்றும். என் வார்த்தைகளை முடிக்க போகிறேன். கடமைக்காகவோ மனிதர்கள் பார்த்து கைத்தட்டி புகழ வேண்டும் என்பதற்காகவோ அல்லாமல், இந்த இரவிலிருந்து நமது இருதயத்தின் உணர்வுகளோடு தேவனிடம் ஜெபிக்க தீர்மானம் எடுப்போம். தனி ஜெபமே நமது ஆத்துமாவின் உயிர் மூச்சாக மாறட்டும். நான் சொல்ற இந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் உங்க இடத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. தனி ஜெபமே நமது ஆத்துமாவின் உயிர் மூச்சாக மாறட்டும். இந்த 3 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நமது திருச்சபை மக்களுக்கும் கிருபை தந்தருளுவாராக. ஆமென்.